வணக்கம். பிடிக்கரணையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இது ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிழங்கு. இது மாரடைப்பை தடுக்குது. முக்கியமாக மூலத்துக்கு இது ரொம்ப நல்லது. அதை மூலத்திலேருந்து தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? பிடிக்கரணை எடுத்திருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம எடுக்கும்போது அது கொஞ்சம் இன்னும் ருசியாகவும் இருக்கும். அடுத்தது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தக்காளி, தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேங்க. தேங்காய் வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை வேண்டாம் பிடிக்காது அப்படின்றவங்க இதை விட்டுடலாம். இது வெங்காயத்துக்கும் பொருந்துங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கணுங்க. தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வீட்டில் எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நன்மை தரதுங்க. மிளகாத்தூள், இது காரத்துக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பிடிக்கரணை ரொம்ப மண்ணோடு இருக்கிறதுனால சமையல் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை தண்ணியில் ஊற போடணும். இல்லைனா ராத்திரி நம்ம படுக்கும்போது கூட இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நல்லா கழுவிட்டு பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நான் இதை ஊற வைக்கிறேங்க. இது நல்லா ஊறட்டும். அப்புறம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போங்க. பாருங்கள், இது நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் ஊறி நல்லா அந்த மண்ணெல்லாம் வருது. நல்லா இதை கழுவிட்டு ரவுண்டாக அரிஞ்சிக்கலாங்க. நான் இப்போ இதை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு அரிஞ்சிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வட்டமாக அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. இது மேல் மண்ணெல்லாம் போயிடுச்சு. இதனுடைய நிறமே இப்படி தாங்க இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கிழங்கை மண் சட்டியில் தாங்க வேக வைக்க போகிறேன். குழம்பும் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். இப்போ மண் சட்டியில் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் நம்ம இந்த கிழங்கை சேர்த்துக்கலாங்க. இப்படி கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. இதில் கொஞ்சம் நம்ம இப்போ புளி சேர்த்துப்போம். இந்த கிழங்கு கொஞ்சம் கரகரப்பு தன்மை உள்ளதுங்க. அதனால் நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும், தொண்டையெல்லாம். அதனால் புளியோடு சேர்ந்து வேகும்போது அந்த மாதிரி இருக்காது. அதனால் நம்ம புளி சேர்த்துக்கிறோங்க. வேகட்டும். அதுக்குள்ளே மற்ற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துகிட்டு வருவோங்க. பாருங்கள், இந்த கிழங்கு நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சு இந்த கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். இதை இப்போ நல்லா இந்த வடிகட்டி வச்சு நம்ம இதை தனியாக எடுத்துடலாங்க. ஆறினவுடனே இந்த தோலை நம்ம உரிச்சிக்கணும். நான் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சட்டி வச்சுருக்கோங்க. சட்டி சூடானோடனே அதில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் ஒரு அரை தேக்கரண்டி கடுகு சேர்த்துப்போம். அடுத்தது வெந்தயத்தையும் இதில் சேர்த்துப்போம். ஏன்னா மண்சட்டி சீக்கிரமாக சூடாயிடும். அதனால் நம்ம ஒன்றே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கலாம்.
அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நம்ம எப்பயுமே சமைக்கும்போது பார்த்துக்கணுங்க. நல்லா பொரியுது. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். அப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துப்போம். இதுலேயே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. காலை நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, இது வதங்கிறதுக்கு நேரம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது கூட கொஞ்சம் உப்பு சீக்கிரமாக சேர்க்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு இது நல்லா வதங்கிடுங்க. ஆனால் இப்போ நான் பொறுமையாக தாங்க செய்கிறேன். அதனால் இப்போ உப்பு சேர்க்கல, வதங்கட்டும், அப்புறம் சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி வதங்கியிருக்கேங்க. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் கிளறி விடுவோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி எடுத்துப்போங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோங்க. ஒரு 3 தேக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி தேக்கரண்டி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு அதிகமான ஆட்கள் இருந்தால் அதுக்கு தக்கன கூட குறைய நீங்கள் காரத்தையும் உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 3 சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 பேர் இல்லைன்னா 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தாங்க நான் எடுத்துருக்கிறது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் மேல் கொண்டு கொதிக்கிறதுக்காக நான் தண்ணியே சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்க வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை சேர்த்துப்போம். சமைக்கும்போது எப்பயும் நிதானமாக நல்ல எண்ணங்களோட நல்லதை மட்டும் நினச்சி மிகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம இந்த சமையலை ரொம்ப விருப்பத்தோடு செய்யணுங்க. அப்போ தான் இதை சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு மனநிலையிலும் இருப்பாங்கங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைச்சி தேங்காவை சேர்த்துப்போம். நம்ம சமையல் செய்யும்போது ரொம்ப நிதானமாக தாங்க செய்யணும். ரொம்ப அவசரமாக செய்யக்கூடாது. நிதானம் மட்டும் இல்லைங்க, நல்ல மனநினைவோட நல்ல விருப்பத்தோடையும் சந்தோஷமான நினைவுகளை நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக நம்ம செய்யும்போது அந்த சமையல் ரொம்ப ருசியாகவும் இதை சாப்பிட்றவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இன்னொன்று, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்கள நல்லா அவங்களுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டோ கூட நீங்கள் சமைக்கலாங்க. நான் வேக வச்ச கிழங்க உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இந்த கொதிக்கிற குழம்போட இதை சேர்த்துப்போங்க. மண்சட்டியில் செய்யும்போது சீக்கிரமாக அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கனால சீக்கிரமாக சூடு ஏறிடும். நம்ம அடுப்பை அணைச்சிட்டா கூட அந்த சூடு ரொம்ப நேரம் இருக்கும். இந்த குழம்பு இன்னும் கட்டியாயிடுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே நமக்கு தேவைப்படுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு சீக்கிரமாக நம்ம இதை அடுப்பை அணைச்சிடலாங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாங்க.
தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க வேண்டாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிடிக்கரணை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை இருந்தால் இதை போட்டு இறங்கலாங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. நீங்கள் அது இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாங்க. மணமான பிடிக்கரணை குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இட்லி தோசை கூட இது நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. நன்றி. மற்றொரு பதிவில் நம்ம சந்திப்போங்க.